ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டுபாகூர் ஃபேமிலியில் ஃபைவ் எபிசோடு. அதுமாதிரி எங்கள் ஓரவத்தி வந்து இந்தமாரி பேசியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன்னா போன எபிசோடில். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்கள் வீட்டில் பொம்பளைங்களாம் உட்காந்து எல்லா வீட்லேயும் நடக்கும் தெரியுமா, பொம்பளைங்களாம் உட்காந்து கதை பேசின்னு இருப்பாங்க தெரியுமா. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் இந்த ஆம்பளைங்களாம் உட்காந்து கதை பேசினுக்கிறாங்க. நான் இந்த வீட்டில் வந்த புதுசில் என்ன ஆச்சுன்னா, எங்கள் நடுமுத்தார், அதான் எங்கள் வீட்டுக்காரோட 2வது அண்ணன் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, வெளியே இட்டுன்னு போகிறது எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கார் லாஸ்ட்டாக ஏதோ எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட வந்து ஒரு ஆணவம் தெரிஞ்சுது அப்பயே. நான் தான் இந்த வீட்டில் எல்லாருமே, நீங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு நீங்கள் இல்லை அப்படி சொல்லி ஒரு ஆணவம் தெரிஞ்சிச்சு. நானும் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. இதால் என்ன வரும் போவும் நீ கண்டுக்கவே இல்லை. ஆனால் இப்போ போக அவர் ஆணவத்தின் உச்சத்தில் இப்போ. ஆனால் அப்போ வந்து நான் கல்யாணம் புதுசில் அவர் அந்த அளவுக்குலாம் சம்பாதிக்கல. டைலர் தான் அவர். அந்த சீசன் டைமில் வர்றது மட்டும்தான். உங்களுக்கே தெரியும் டைலர் லைஃப் எப்படி இருக்கும்னு. அவர் வந்து ரொம்ப ஓவராக அன்னீசியாக கலாய்ப்பார் பசங்களை. என் பையனைனா ரொம்ப அன்னீசியாக கண்டாய்க்கும் போது எனக்கு பிடிக்கல. நான் எத்தனை டைம் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன். ப்ளஸ் வந்து அவங்க பையனும் அதேமாதிரி தான் இருக்கிறாங்க. எப்படி பிள்ளைய வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கினேனே. இப்படி தான் வளர்க்கணும், அப்படி தான் வளர்க்கணும்னு அப்படி அவரை பார்த்து தான் கற்றுக்கினேனே. ஒரு பிள்ளைய வந்து நம்ம வந்து தப்பு வந்தால் அடிக்கணும். ஆனால் அந்த அவர் அடிக்க மாதிரி திமிரா நீ நம்ம என்ன கேட்டோன்னா, என் பிள்ளை இது செய்யலை அப்படி சொல்லி திமிரா அந்த பையனையும் ஏற்றி விடுவார். உங்கள் வீட்லேயும் இதேமாரி ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்கள பற்றி கமெண்டில் பேசுங்க. பாய். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.